வணக்கம், நான் மாரீஸ்வரி. சுண்டல் கடை வச்சிருக்கேன் ஜெயகிரிபுரம் ஏரியால. 4 வருஷம் ஆகுது சுண்டல் கடை ஆரம்பிச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை பார்த்தேன் நான். தையல் கடை, மசாலா ஐட்டம், அப்பளம், கருவாடு, கருப்பட்டி, தேன் வியாபாரம், புடவை வியாபாரம், போர்வை கடை, பெருங்காயம், ஊறுகாய் சொல்லிட்டே போல நிறைய. ஆனா அது எதுலையுமே சக்சஸ் பண்ண தெரியல எனக்கு. இது ஒரு யதார்த்தமா போட்டதுதான் கஷ்டத்துல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெறும் சுண்டல் மட்டும் போட்டேன். போட்டது ஒரு 10 நாள் 20 நாள் விற்கல. பக்கத்துல இருந்தவங்க சரி டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு சாயங்காலம் நேரம் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு வாங்கினது. ஒரு 4 ஐட்டமா போட்டேன். 4 இப்ப மொத்தம் 16 ஐட்டம் வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். ஏரியால வண்டி நிப்பாட்டுறதுக்கே பிளாட் வரத்துல இடம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இங்க நம்மள ஒருத்தவங்க சரி ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு நம்ம முதல்ல நன்றியை சொல்லணும். வாசல்ல தான் ஒரே ஒரு டேபிள் போட்டு போட்டேன். அது ஒரு டேபிள் 2 டேபிள் ஆச்சு, 2 3 ஆச்சு. ஆனா மழை வர்ற நேரம் போட்ட எல்லா பொருளுமே வேஸ்டா தான் போகும். சரின்னு கவலைப்படாம பசுமாட்டு கொண்டு வச்சுட்டு வந்துடுவேன் நானு. பசங்க என்ன பண்றாங்க? பாப்பா ஃபைனல் இயர் பிடெக் அக்ரி படிச்சுட்டு இருக்கா. தம்பி ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் அக்ரி படிச்சுட்டு இருக்கா. அம்மாக்கு எந்த லெவல்ல நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு ரொம்ப இல்லைனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா நாங்களும் காலேஜ் போகணும். அதனால காலையில எந்திரிச்சோடனே எங்களால என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை மட்டும் அம்மாவுக்கு பண்ணிட்டு நாங்க காலேஜ் கிளம்பிடுவோம். ஈவினிங் 5:30 போல காலேஜ் விட்டு வருவோம். அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன மீதி ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் நாங்கள் பண்ணுவோம். நிறையா ஒர்க் இருக்கு. அதனால வெளியில இருந்து ஆள் யாரும் சேர்த்துக்காம நாங்கள் வீட்டிலேயே பண்ணனால இவ்வளோ நல்லா கம்மியாகவும் கொடுக்க முடியுது ரேட்டு. என் பேர் கார்த்திகேயன். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 4:30க்கு முடியும். இங்கே வர்றதுக்கு ஒரு 5:30 ஆகும். 5:30லேருந்து ஒரு 7 வரைக்கும் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு படிச்சுக்கிறேன். இப்போ இந்த கடை கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி அப்கிரேட் பண்ணணும் இந்த மாதிரி கடையை. இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 இடத்துல இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஐட்டம் போய் சேரும். இங்கே நாங்கள் 4 வருஷமா வாங்கிக்கிட்டு இருக்கோம். 4 வருஷமா இதே கடையில் இங்கேயே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சத்துள்ளதா பயிர் ஐட்டங்களாக வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுதுங்க, நல்லாவும் ஆரோக்கியமாக இருக்குதுங்க. எனக்கு வயசு 64 ஆகுது. நானும் இதை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு. பிடிச்சது நடக்கடலை சாப்பிடுவேன், பாசி பயிர் சாப்பிடுவேன். என் உடம்பு சுகர் இருக்கிறதுனால பாசி பயிரும் இதுவும் சாப்பிடுவேன். நான் லோடு மனா இருக்கேன். சாயந்தரம் இந்த நவதானியம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி பொருள் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. காசும் கம்மி, பொருளும் தரமா இருக்கு. 2வது வச்சு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்திலேயே சேல்ஸ் ஆயிடும். ஏன்னா பொருள் தரமா இருக்கிறதுனால. நான் ஒரு 3-4 வருஷமா அக்காட்ட சுண்டல் பயிர் கொழுக்கட்டைலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல இயற்கையான உணவு, ஆரோக்கியமாக இருக்குது. அக்கா குடும்பத்தை நம்ம ஊக்குவிக்கணும். ஆமாம், இந்த கடையில் நல்லா ஒரு ஆரோக்கியமாக செய்கிறாங்க, அதான் முக்கியம். நம்ம மாரியத்த கடையில் எல்லாமே நல்ல ஐட்டமாக போடுவாங்க. நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸாக தான் கொடுக்குறாங்க. அதனால எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்? அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், நல்லா செய்வாங்க. பாரம்பரிய உணவகம்ன்றனால இது திங்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க உணவுகள் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு இது வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நன்மையாக இருக்குது. வீட்டில் இது பழகுன்னு இதை செய்ய முடியாது. வீட்டில் செய்ய முடியாதனால இவங்க இயற்கை முறையில் நல்லா செஞ்சு தராங்க. விலைவாசி கம்மி, ஆனால் தரமாக இருக்குது. நாங்கள் தினம் வாங்குகிறோம்ப்பா. உண்மையிலே தரமான பொருள், நம்பி வாங்கலாம். உடம்புக்கு நல்லா தான் இருக்குது. இதை சாப்பிட்டு யாரும் கெடுதலாக இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஆமாம், ஆரோக்கியமான பொருளாக வீட்டில் தயார் பண்ணி நல்லபடியாக தர்றாங்க.
இயற்கை முறையில் ஆரோக்கியத்தை உருவாக்குங்கிறத நம்பிக்கையில் பண்ணுறாங்க. இது ரொம்ப மக்களுக்கு சந்தோஷம். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் இதை சொல்ல முடியும். இது மருத்துவரை தேடி போகிறோம். இவங்க இயற்கை மருத்துவராக செயல்படுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உண்டாகும். ஸ்டார்டிங்ல நீங்க ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ண நிறைய பண்ணிருப்பாங்க. இப்ப நிறைய நடந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு அதுல தோத்து போய் அடுத்தடுத்து செய்யும் போது அதிகப்படியான கேலி பேச்சுகள் தான் வரும். அது நிறைய நடக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தான். என்ன இத்தனை ஐட்டம் போட்டு நீ முன்னேறாத பிள்ளை, இனிமே இந்த தெருவுல போய் சுண்டலை உட்காந்து விற்க போறியாக்கும் அப்படின்ட்டு நிறைய கேள்விப்பட்டாங்க. முகத்துக்கு முன்னாடியும் சொல்லுவாங்க, முகத்துக்கு பின்னாடியும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவன் பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் நல்லா வந்துட்டேன், 1க்கு 2 பிள்ளைகளை படிக்க வச்சுட்ட அப்படின்ட்டு பாராட்டா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அப்ப கேள்வி பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? நம்மள மாதிரி அவங்களும் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. மற்றபடி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசணுங்கிற எண்ணம் இல்ல. சரி, அவங்களுமே இருக்கிற திறமையை வெளிப்படுத்திட்டு சக்சஸ் பண்ணலாமே சும்மா உட்காந்துருக்கிற நேரத்துல.